ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் ஓகேங்களா. ஏப்ரல் மந்தோட ஃபுல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வீடியோ அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 165 பேஜ் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வீடியோ 100 பேஜஸ் இருக்கும். அதுக்கடுத்து 65 பேஜஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் இது வந்து என்னென்னா சில பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இன்சைட்ஸ் போடாதீங்க, விஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த இன்சைட்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் நியூஸ் பேப்பர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டெய்லி கொடுத்துருப்பாங்க. ஹிந்து இன்சைட்ஸு ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஓகேங்களா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், பிஐபி இந்த நியூஸ் எல்லாம் வந்து என்ன டெய்லி அவங்களுடைய வெப்சைட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அங்கே டெய்லி கொடுக்குற அந்த நியூஸை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் என்ன வந்துச்சோ அதோட தொடர்ச்சியாகவே இது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஏப்ரல் மந்த் எதுவும் படிக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி நாம் சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் யாருனாலும் இதை பார்க்கலாம். விஷன் படிக்கிறவங்க கூட, ஏன்னா விஷனில் இருக்கிறதும் இதில் இருக்கும், இதில் கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் விஷன் படிக்கிறவங்க கூட இந்த பர்டிகுலர் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ புரிகிறதுக்காண்டி ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல் புரிகிறதுக்காண்டி நீங்கள் கண்டிப்பாக இதை பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு போயிடலாம். இந்த இது வாட் இஸ் தப்லீகி ஜமாத் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம படிக்கணுமான தேவையில்லை. பட் இது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா வைரஸ் வந்து அதிகமாக இப்போ இந்தியாவில் பரவுனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி தப்லீகி ஜமாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அங்கேருந்து தான் வந்து நிறைய கொரோனாவோட அந்த பாசிட்டிவ்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக பரவுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து போய்கிட்டு இருந்தது. ஸோ அந்த பர்டிகுலர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா அப்படின்ற நோயை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் வைஸ் கொண்டு போக ஆரம்பித்தோம். ஸோ அது மிகப்பெரிய இஷ்யூவாக வந்து என்னென்னா அந்த ஏப்ரல் மந்தில் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் தப்லீகி ஜமாத்தை பற்றி நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் படிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. கண்டிப்பாக அதை பற்றி கேட்க போகிறது கிடையாது. ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸில் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து என்னென்னா நீங்கள் தப்லீகி ஜமாத் செக்குலரிசம் அப்படின்றதுல இந்த பர்டிகுலர் கண்டினியூஸ் இந்த கொரோனா டைமில் எந்த மாதிரி வந்து செக்குலரிசம் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி மெயின்ஸ் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்து எழுதலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹூ ஆர் நிகாங்ஸ் அப்படின்றது தான் இது. இந்த பர்டிகுலர் இதில் நிகாங்ஸ்னால் யார் அப்படின்றது தான் சொல்ல போகிறாங்க. ஸோ இதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கம்யூனிட்டி பீப்புள் தான். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ஸோ நிகாங்ஸ் அப்படின்றவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக் வாரியர்ஸ் ஓகேங்களா. சீக் வாரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தலையில் வந்து ப்ளூ ரோப்பு ஓகேங்களா, அவங்களுடைய ஆர்ம்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க ஸ்வாட் வச்சுருப்பாங்க, ஸ்பியர்ஸ் வச்சுருப்பாங்க, டெக்கரேட்டட் டர்பன் இருக்கும். நீங்கள் இந்த நிகாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கூகுள் இமேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க ஓகேங்களா. அவங்க வந்து வாரியர் கம்யூனிட்டி, சீக்கோட வாரியர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ சீக்கில் குரு கோபிந்த் சிங் ஓகேங்களா, குரு கோபிந்த் சிங்கோட யங்கர் சன் ஃபெத்தா சிங் அப்படின்றவர் ஓகேங்களா. அவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ட்ரெஸ்ஸை வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து அவங்க அப்பா முன்னாடி அணிஞ்சிட்டு வருவார் ஓகேங்களா. குரு கோபிந்த் சிங் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கில் ஒரு முக்கியமான வந்து உங்களுக்கு குரு அப்படின்னு சீக்கியர்கள் குரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அவரோட பையன் வந்து ஒரு தடவை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பார் அணிஞ்சிட்டு வந்திருப்பார். ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து என்ன கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ அதை தான் வந்து என்னென்னா நிகாங்ஸ் அப்படின்றவங்க பிந்தி காலத்தில் வந்து என்னென்னா அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நிகாங்ஸ் வந்து அதர் சீக் வாரியர்ஸுக்கும் நிகாங்க்கும் அதர் சீக்ஸுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ தூரம் நம்ம டீப்பாக போகணுமா அப்படின்னு கேட்டால் போகணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா. நீங்கள் காலசா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. காலசா அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கில் வாரியர் கம்யூனிட்டி தான் காலசா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த காலசா அப்படின்றவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய உடம்புல கிட்டத்தட்ட ஒரு 5-6 இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல வச்சுருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி தான் இந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய முக்கியமான வேலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக் பாந்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சீக் பாந்த் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் அந்த சீக்கியர்களுடைய அவங்களுடைய தளம், அந்த புனித தளம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை பாதுகாக்கிறது அப்படின்றது தான் இவங்களுடைய முக்கியமான வேலையாகவே இருந்திருக்கும் ஓகேங்களா. இதுதான் வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தவிர நீங்கள் ரொம்ப டீப்பாக இதில் போகணும்னு அவசியம் இல்லை. இந்த நிகாங்கை பற்றி தனியாக கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ கேட்டால் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிகாங் அப்படின்ற கம்யூனிட்டி எந்த ஸ்டேட்டில் வருவாங்க அப்படின்ற மாதிரியான கொஷின் மேபி கேட்கலாமே தவிர வேறு எதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லிஸ்ட் ஆஃப் இன்டேஞ்சபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட் யுனெஸ்கோவை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஓகேங்களா. யுனெஸ்கோவில் மொத்தம் 2 வகையான இந்த கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட் இருக்குது.
ஒன்று வந்து இன்டான்ஜபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ், இன்னொன்று டேஞ்சபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இன்டான்ஜபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களால் கைகளால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டு உணர முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. கைகளால் தொட்டு உணர முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னென்னா அதை லைக் கைகளால் தொட முடியாது, ஆனால் அது இருக்கிற ப்ரெசன்ஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்டான்ஜபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ். ஓகேங்களா. டான்ஸை வந்து நீங்கள் என்னென்னு பார்க்க முடியும், போய் டான்ஸை தொட முடியுமா அப்படின்னு கேட்டால் டான்ஸ் ஆடுறவங்களால தொட முடியுமே தவிர டான்ஸை தொட முடியாது. ஓகேங்களா. ஸோ அதுதான். இது டேஞ்சபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேஞ்சபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அப்படின்றவங்க தான் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் லிஸ்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நியூஸு. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து என்ன, அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரில் விஷன் 2024 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷன் இருக்குது. அந்த விஷனில் ஒரு பார்ட் ஆஃப் த இதுதான் வந்து என்னென்னா இந்த மாதிரி லிஸ்ட்டை வந்து வெளியிடுறது. ஓகேங்களா. ஸோ அதே தான் இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்டில் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வந்து எதை ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கும்பமேளா நடந்திருக்கும். ஓகேங்களா. இந்த உத்தரப்பிரதேஷில் கும்பமேளா நடந்திருக்கும். ஸோ அந்த கும்பமேளாவை தான் வந்து லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இன்டேஞ்சபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்றதுல உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 ப்ராட் கேட்டகரியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரல் ட்ரெடிஷன், அதாவது வாய் வார்த்தையில் பேசுகிறது, எக்ஸ்பிரஷன் பண்ணுறது. இன்னொன்று பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், டான்ஸ் ஆடுறது. அதுக்கடுத்து சோஷியல் ப்ராக்டிசஸ் ரிச்சுவல்ஸ்னால் இந்த கும்பமேளா இதை பற்றி தான். ஓகேங்களா. அதுக்கடுத்து நாலேஜஸ் ப்ராக்டிசஸ் கன்சர்னிங் நேச்சர் அண்ட் தி யூனிவர்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்மேன்ஷிப். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு 5 பிரிவாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கடுத்து யுனெஸ்கோவை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ யுனெஸ்கோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி அந்த லிஸ்ட்டை வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா அர்ஜென்ட் சேஃப் கார்டிங், அதாவது இன்டேஞ்சபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜில் சைட்டில் அர்ஜென்ட் சேஃப் கார்டிங்னு ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்ச்சரல் ஹெரிட்டேஜோட அந்த ஹியூமனிட்டி, ஓகேங்களா, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ ஹியூமனிட்டி ரிலேட்டட் அண்ட் குட் சேஃப் கார்டிங் ப்ராக்டிசஸ், இந்த 3 வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. இது டேஞ்சபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்னா நீங்கள் தொட்டு உணர முடியும்னு சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்டஸ் இருக்கும். ஓகேங்களா. நேச்சுரல், அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மேடு, அதுக்கடுத்து மிக்ஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து 3 பிரிவாக பிரிப்போம். அதில் 3 லிஸ்ட் இருக்கும். இது இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜில் 3 இது அர்ஜென்ட் சேஃப் கார்டிங் எதெல்லாம் பண்ணணும், அதேமாதிரி ஹியூமனிட்டி ரிலேட்டடாக இருக்கிற கல்ச்சரல் ஹெரிட்டேஜஸ் அண்ட் குட் சேஃப் கார்டிங் ப்ராக்டிசஸ் எந்தெந்த கல்ச்சரல் ஹெரிட்டேஜில் இருக்குது அப்படின்றத பொறுத்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்தியாவில் வந்து என்ன கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 13 இது இருக்குது. இதில் லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பமேளா. நெக்ஸ்ட்டு அம்புபாச்சி மேளா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமைக்கியா அப்படின்ற ஒரு பெண் கடவுளுக்கு கும்பிடப்படக்கூடியதான் இந்த அம்புபாச்சி மேளா அப்படின்றது. ஸோ இந்த அம்புபாச்சி மேளாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து என்னென்னா பெண்களுக்கான அந்த தூய்மையை, ஓகேங்களா, மென்சுரல் ஹைஜீன் அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்தது தான். ஓகேங்களா. அதாவது அந்த கடவுளை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் வந்து அந்த கோயிலிருந்து தள்ளி வச்சுருவாங்க, அந்த கடவுளை வந்து வேறு இடத்துல கொண்டு போய் வச்சுருவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் அந்த பர்டிகுலர் இதில் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் அம்புபாச்சி மேளா அப்படின்றது அஸ்ஸாமில் நடக்கக்கூடியது. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலோனி பெயா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. ஸோ மீனிங் ஸ்மால் வெட்டிங் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மென்சுரல் ஹைஜீனுக்காண்டி இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசவ ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறது. பசவ ஜெயந்தி அப்படின்றது பசவானாலே உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா இவர் வந்து என்னென்னா கர்நாடகா ரிலேட்டடாக வருவார். ஓகேங்களா. கர்நாடகாவில் லிங்காயத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெய்த் இருக்குது. லிங்காயத் அப்படின்றவங்க இந்த சிவனை வந்து முழுமையாக வளர்ப்பிடக்கூடிய ஹிந்து சமயத்தில் இப்போ புதுசாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாங்கள் தனி ரிலீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ போராட்டம்லாம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க கர்நாடகாவில். ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசவ ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இவர் வந்து என்ன ஃபிலாசபர் 12th செஞ்சுரியில் வாழ்ந்தவர். ஓகேங்களா. ஸோ இது ஒரு கன்னட போயட் வேறு. ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய போயட்ரி மூலமாக இவர் சோஷியல் அவேர்னஸ்,
இதெல்லாமே வந்து கிரியேட் பண்ணுவார். ஓகேங்களா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சானாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இவருக்கு சோஷியல் அண்ட் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அதெல்லாம் பிடிக்காது. அதே மாதிரி என்னென்னா சூப்பர்ஸ்டிஷன் அண்ட் ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்காது. ஸோ அதனாலேயே இவர் உருவாக்கின அந்த சமயத்துக்கு வந்து லிங்காயத் அப்படின்றதுல உங்களுக்கு சூப்பர்ஸ்டிஷன் ரிச்சுவல்ஸ் இதெல்லாமே வந்து இருக்காது. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது அங்கே இருக்காது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுபவ மண்டபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் இன்ஸ்டியூஷனை இவர் கிரியேட் பண்ணியிருப்பார். லைக் அனுபவம்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி தான். ஓகேங்களா, ஸோ அந்த பர்டிகுலர் இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் இதை வந்து என்னென்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்காண்டி அவர் கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா, ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பர்டிகுலராக வந்துன்னா இவர் கிரியேட் பண்ண அந்த இதுக்கு என்ன பேர் வைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர சைவர்கள் அப்படின்றதான் அவர் வைக்கிற பேர். அதுக்கு எப்படின்னா ஹீரோயிக் ஒர்ஷிப்பர் ஆஃப் சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் தமிழ் பக்தி மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கும். அந்த சைவா நாயன்மார்கள் ட்ரெடிஷன் அந்த சமயத்தில் வந்தது தான் இந்த பசவனா அப்படின்றவருடைய இந்த லிங்காயத் அப்படின்ற ஒரு இதுவும். ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கு டெம்பிள் ஒர்ஷிப் வந்து பிடிக்காது. ஸோ டெம்பிள் ஒர்ஷிப் ஐடால் ஒர்ஷிப் இது எதுவுமே இவங்களுக்கு பிடிக்காது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிச்சுவல்ஸ் வந்து பிராமின்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதையும் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க ஓனாக கடவுளை எப்படி கும்பிடுறாங்களோ அப்படி கும்பிடலாம். ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஸ்மால் லிங்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லிங்கத்தை மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளாக கும்பிடுவாங்களே தவிர சிவனுக்குன்னு எந்த உருவத்தையும் இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 2015 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசவனேஸ்வரா அப்படின்ற ஒரு ஸ்டாச்சுவை ரிவர் தேம்ஸ் அட் லாம்பத் இன் லண்டன். ஓகேங்களா, லண்டனில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேங்களா, இதுக்கடுத்து பசவனா அண்டு ஷாரணா மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கொண்டு வந்த இந்த லிங்காயத் மூமெண்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என்ன கேஸ்ட்டு இந்த சூப்பர்ஸ்டிஷன் ஸ்பிரிச்சுவல் அந்த என்னது ரிச்சுவல்ஸ் இது எதுவுமே வந்து என்னன்னா இவர் இதில் இருக்காது. ஸோ இவர் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகலிட்டேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகலிட்டேரியனா எல்லாத்தையும் வந்து ஈக்குவலாக இது பண்ணுறது அப்படின்றது அந்த ஈகலிட்டேரியன் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்னென்னா பர்டிகுலர் இது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா கேஸ்ட் விஷயத்தை வந்து இவங்க பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் வந்து என்னென்னா இந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த இதில் ஒன்று. ஓகேங்களா, ஸோ கொஷின் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் லிங்காயத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் மேபி கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராஜா ரவிவர்மா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த ஒரு ஓவியர். ஓகேங்களா, இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஓவியத்தில் வந்து என்ன வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி கிளாசிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹிந்து காட் அண்ட் காடஸஸ் வந்து என்னென்னா இவர் அதிகமாக வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய படங்களில் இருக்கும். பட் என்னென்னா வெஸ்டர்ன் இதில் வந்து என்னென்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட இது வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை தவிர வேறு என்னென்னா அவர் வந்து வாங்கின இந்த இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா, இவர் முக்கியமாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக இவர் பண்ணுறது அப்படின்றது அந்த லக்ஷ்மி காடஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க அந்த கடவுளோட ஃபோட்டோஸ் வந்து அதிகமாக இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. வெஸ்டர்ன் இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு தெரிய வேண்டியது. ஸோ இதில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவருடைய இதில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கிரிட்டிசிசமும் வந்து என்னென்னா இவருடைய இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த கிரிட்டிசிசம்லாம் வந்து என்னென்னா நீங்கள் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஏன்னா இவர் பர்டிகுலராக வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் இதை யூஸ் பண்ணியிருப்பார். இந்தியாவோட ஒரிஜினல் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ வெஸ்டர்ன் இதை யூஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி கடவுளை வந்து ஹிந்து கடவுள் இதை மட்டும்தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி இவருடைய இதில் வந்து எக்ஸ்பிரஷன் டைனமிசம் இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஜாலியன் வாலாபாக். ஓகேங்களா, ஜாலியன் வாலாபாக் எதுக்கு இந்த இன்சிடெண்ட்டை வந்து இப்போ பேசுகிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலியன் வாலாபாக்கு வந்து என்னென்னா ஒரு மெமோரியல் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லியில் இருக்குது. அந்த பர்டிகுலர் மெமோரியல் இதுக்கு வந்து என்னென்னா காங்கிரஸோட இவங்க தான் வந்து இப்போதைக்கு அந்த நிர்வாகத்தில் இருக்காங்க. ஸோ அதை வந்து மாற்றுறதுக்காக ஒரு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்காண்டி தான் வந்து என்னென்னா மறுபடியும் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஜாலியன் வாலாபாக் உங்களுடைய ஹிஸ்ட்ரி புக்கில் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் இதுலேயும் பார்க்க வேண்டியது. வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பர்சனை வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஸோ நீங்கள் விட்டுடலாம். ஸோ இது வேணாம். அதாவது உங்களுக்கு எது முக்கியமோ அது மட்டும்தான் இதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத இருக்கிறதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு கண்ட்ரீஸ் ஆர் டீலிங் வித் சர்ச் இன் டொமஸ்டிக் வயலன்ஸ்
அண்டர் கோவிட்-19 லாக்டவுன். இது நமக்கு தேவையா அப்படின்னா இதுவும் தேவை கிடையாது. ஓகேங்களா, நிறைய விஷயங்கள் வந்து என்ன ஜென்ரலைஸ்டாக இருக்கும், அதனால் அதெல்லாம் வந்து ஒமிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதையும் வந்து என்னென்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்-19 எவ்வளோ ஃபுட் கிரைசிஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றது தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக வந்து என்னென்னா நீங்கள் இதை அப்ரோச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா கோவிட்-19 வச்சு உங்களுக்கு எல்லா கொஷினையும் கேட்டுருவானா, மெயின்ஸில் ப்ரிலிம்ஸில் கேட்பானா அப்படின்னு கேட்டால் கேட்க போகிறது கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால் இதை படிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ரிப்போர்ட் ஆன் இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட். நீங்கள் இந்த பர்டிகுலர் இஷ்யூவை நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த ரிப்போர்ட்டை படிக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. எந்தெந்த முக்கியமான மெயின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, லைக் வேர்ல்டு பேங்கு, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், IMF. ஓகேங்களா, அதே மாதிரி இன்னும் 4-5 ஒரு முக்கியமான வந்து NGOஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்களுடைய ரிப்போர்ட் மட்டும் நீங்கள் படித்தா போதுமே தவிர இப்படி எல்லாரும் கொடுக்குற ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதை உட்காந்து எல்லாராலையும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. என்னென்ன வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு அப்படின்றத எல்லாராலையும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் எர்த் சீஸ்மிக் நாய்ஸ் அப்படின்னு இந்த இது பர்டிகுலராக இந்த இதை தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீஸ்மிக் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, நாய்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் எர்த்தில் இருந்து அந்த சீஸ்மிக் நாய்ஸை பற்றி பேசுகிறாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பூகம்பம் இதெல்லாம் வருதுன்னு வைங்களேன், அந்த பூகம்பம் வருது அப்படின்னா அந்த பர்டிகுலர் வைப்ரேஷனை அளக்கிறதுக்கு நமக்கு நிறைய வந்து சயின்டிஃபிக்கல் மெத்தட் இருக்குது. இதில் நம்ம பூகம்பம் வரும்போது அதை கரெக்டாக துல்லியமாக அந்த சீஸ்மிக் வேவ்ஸை தான் நம்ம அளக்கணும். பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நம்ம நிறையா வந்து என்ன பண்ணுறோம், கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், நிறையா வந்து ட்ரெயின் ஓட்டுறோம், இந்த மாதிரி நிறையா வந்து எக்ஸ்டர்னல் ஐட்டம்ஸ் நிறையா போகும்போது அப்போ அதோட நாய்ஸஸ் வந்து என்ன ஆகுது, அதனுடைய வைப்ரேஷன் அதனுடைய நாய்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீஸ்மிக் வேவ்ஸ் அளக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் போயிட்டு மிக்ஸ் ஆகுது. ஸோ அதுதான் சீஸ்மிக் நாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எர்த்தோட சீஸ்மிக் நாய்ஸ் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற இந்த எக்ஸ்டர்னல் ஐட்டம்ஸ் லைக் காரு, பைக்கு, இதனால் நம்ம ஒரிஜினலாக இந்த எர்த்குவேக்கு, வல்கானிக் எரப்ஷன், எக்ஸ்ப்ளோஷன் இதெல்லாம் கரெக்டாக அளவிட முடியாமல் போகுது. ஸோ அதனால தான். ஸோ ஆனால் இந்த பர்டிகுலர் கோவிட்-19 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கார்கள், வண்டி இதெல்லாம் போகாததுனால இந்த சீஸ்மிக் நாய்ஸ் அதிகமாக இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்தில் வந்து அந்த எர்த்குவேக்கான அந்த ட்ரிமர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் ஈஸியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது அப்படின்றத அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது தெரிஞ்சால் போதும், இதுதான் சயின்டிஃபிக் இது. ஓகேங்களா, எர்த்தோட சீஸ்மிக் நாய்ஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு கொஷினாக கேட்பான். நெக்ஸ்ட்டு ஓஷனோட ஹோலு. இந்த பர்டிகுலர் ஓஷனோட ஹோல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த போலார் ஓர்டெக்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் ஜியாகிரஃபியில் வந்து இந்த போலார் ஓர்டெக்ஸ்னால் என்ன, ஓசோனோட ஹோல் வந்து எப்படி ஏற்படுது, அந்த ஹோல் வந்து ஓசோனோட ஹோல் வந்து ஏன் ஆர்க்டிக் ரீஜனில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் ஆல்ரெடி வந்து என்ன ஜியாகிரஃபியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது விரும்பலை. ஓகேங்களா, ஸோ வேறு எதுவும் வந்து என்னென்னா நீங்கள் அதிகமாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ போலார் ஓர்டெக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ போலார் ஓர்டெக்ஸ் அப்படின்றது ஒரு லோ ப்ரெஷர் சிஸ்டம் வந்து என்னென்னா உங்களுக்கு பர்டிகுலராக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக் ரீஜியனில் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும். ஆர்க்டிக் ரீஜியனில் ஹை ப்ரெஷர் தானே இருக்கணும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி, அங்கே பனிக்கட்டி வந்து இருக்கிறதுனால அங்கே ஹை ப்ரெஷர் ட்ரை ஏர் தான் இருக்கணும் அப்படின்றது நார்மலாக எல்லா விஷயத்துக்கும் தெரிய வேண்டியது. பட் இங்கே எப்படி லோ ப்ரெஷர் வருது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த லோ ப்ரெஷர் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த போலார் ஓர்டெக்ஸ் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உங்கள் இப்போ ஒரு பூமி இருக்குது அப்படின்னா இந்த பூமியை சுற்றி ஓகேங்களா, இந்த பூமியை சுற்றி ட்ரோபோஸ்பியர், இதுக்கு அடுத்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் இப்படிலாம் நம்ம படிப்போம். நல்லா தெரிஞ்சுக்கணும், ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர்லாம் படிப்போம். இந்த போலார் ஓர்டெக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர் ரீஜியனில் தான் வந்து இந்த போலார் ஓர்டெக்ஸ் அப்படின்றது இருக்குமே தவிர ட்ரோபோஸ்பியர் ரீஜியனில் இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ட்ரோபோஸ்பியர் ரீஜியனில் இருக்காது. அபவ் தி கிரவுண்ட் ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 8-10 கிலோமீட்டருக்கு மேலே தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போலார் ஓர்டெக்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். இந்த போலார் ஓர்டெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பூமியை படம் போட்டு இந்த இடத்துல ஹை ப்ரெஷர், அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா லோ ப்ரெஷர், இந்த இடத்துல ஹை ப்ரெஷர், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆக பிரிச்சிருப்பாங்க. ஃபெரல் செல், ஹார்லி செல், போலார் செல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. இதில் இந்த இடத்துல இந்த லோ ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ ப்ரெஷர் ஏர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ஏர் இங்கே வரும். ஓகேங்களா, இந்த ஹை ப்ரெஷர் ஏர் வந்து இந்த லோ ப்ரெஷர் ஏரை ஃபில் பண்ண வரும். அப்போ இந்த ஃபில் பண்ண வரும்போது இந்த லோ ப்ரெஷர் ஏர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் இந்த படத்தை நான் இப்படி போட்டு காட்டுறேன். இந்த ஹை ப்ரெஷர் இங்கேருந்து இந்த ஹை ப்ரெஷர் அப்படியே இங்கே வந்து இந்த லோ ப்ரெஷரை ஃபில் பண்ண வரும். அப்போ இந்த லோ ப்ரெஷர் ஏரியாவில் கொஞ்சம் ஏர் இருக்கும் பார்த்தீங்களா,
லோ ப்ரெஷர் ஏரியாவோட அந்த ஏர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஏர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி மேலே மூவ் ஆகிடும். ஓகேங்களா, இப்படி மேலே மூவ் ஆகி இங்கே சுற்ற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் போலார் ஓர்டெக்ஸில் சென்டர் ஆஃப் த இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ப்ரெஷர் இருக்கிறதுக்கு ரீசன். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லோ ப்ரெஷர் ஓவர் தி போல்ஸ், தட் இஸ் கால்ட் போலார் ஓர்டெக்ஸ். ஸோ இது வந்து நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ இதை சுற்றி ஒரு ஸ்ட்ராங் ஹை கரண்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த படம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ படிச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இதை பற்றி இந்த படத்தில் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎம்டி ரிலீசஸ் நியூ லிஸ்ட் ஆஃப் சைக்ளோன் நேம்ஸ். இந்த சைக்ளோன் நேம்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்கிற கண்ட்ரிஸ். ஓகேங்களா, அந்த கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியன் ஓஷன் ரீஜனில் உங்களுக்கு ஏற்படுற புயலுக்கு கொடுக்குற நேம். ஓகேங்களா, புயலுக்கு கொடுக்குற நேமு அந்த பர்டிகுலர் கண்ட்ரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கண்ட்ரியும், ஓகேங்களா, ஒவ்வொரு கண்ட்ரியும் கிட்டத்தட்ட என்னன்னா 8 நேம் கொடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இதில் 8 நேம் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கும். இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே முடிஞ்சு மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து இங்கே ஆரம்பிக்கும், இங்கேருந்து இப்படி ஆரம்பிக்கும். ஸோ இந்தியன் ஓஷனில் ஏற்படுற எல்லா புயலுக்கும் இந்தியா வந்து நேம் கொடுக்கறது கிடையாது. ஸோ ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் எல்லா கண்ட்ரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நேமை தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். இதை வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WMO, ஓகேங்களா, வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன், எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸை கொடுப்பாங்க, அதை அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த நேம் ஒரு வரிசையில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சீல ஏற்படுற புயலுக்கு நேம் கொடுப்பாங்க. வரிசையாக அந்த நேமை வந்து அப்படின்னா அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த நேமெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் தேவை கிடையாது. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹவு சைக்ளோன்ஸ் நேம்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் அதை தான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 போயிடலாம். வாட் இஸ் ஆர்டிகல் 142? ஸோ ஆர்டிகல் 142நாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தான் ஞாபகம் வரணும். ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பவரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த தீர்ப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாமல் ஏதாவது எக்ஸிக்யூட்டிவ் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு வைங்களேன். ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை யார் வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா போலீஸு, அங்கே இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் லைக் எம்எல்ஏஸ், எம்பிஸ், இவங்க தான் வந்து என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். அப்போ அவங்க நிறைவேற்றலாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 142 மூலமாக இவங்க கொடுத்த அந்த தண்டனையோ அல்லது அந்த பர்டிகுலர் வேர்டிக்ட்டு இவங்க நிறைவேற்றுறதுக்கு எல்லா உரிமையும் இவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து என்ன ஆர்டிகல் 142. இந்த 142 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதில் வந்து என்ன வீடியோ கான்ஃபரன்சிங் ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. இந்த ஆர்டிகல் 142னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 142 டைரெக்டாக கேட்கலாம். ஓகேங்களா, இட்ஸ் யூஸ் டு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், அதாவது ஜஸ்டிஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான் ஆர்டிகல் 142. ஓகேங்களா, ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 142 பற்றி கேட்கலாம். ஏன்னா இந்த 142 அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனை ஜுடிஷியரி பண்ணுற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா, அப்போ ஜுடிஷியரி என்ன பண்ணுது அப்படின்னா வித்தவுட் கிவிங் டியூ டைம்ஸ், அதாவது டைம் கொடுக்காம ஜுடிஷியரி வந்து வேகமாக ஆக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜுடிஷியரிக்கும் லெஜிஸ்லேஷனுக்கும் செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்றது அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த 142 அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கவர்னர் ரைட் இன் ஆர்டரிங் ஃப்ளோர் டெஸ்ட் சுப்ரீம் கோர்ட். அதாவது என்னென்னா ஃப்ளோர் டெஸ்ட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் மேஜிக்கல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வருதுன்னு வைங்களேன், அந்த கட்சி ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதலமைச்சர், ஓகேங்களா, அவரை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. 1 மந்த் அப்படின்றது டைம் கொடுப்பாங்க. அந்த 1 மந்த்துக்குள்ளே எந்த டயத்தில் கவர்னர் சொல்கிறாரோ அந்த டயத்துக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை சட்டமன்றத்தில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% + 1, அதாவது ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் அந்த வார்த்தை முக்கியம். அந்த நேரத்தில் அந்த இடத்துல எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்காங்களோ அதிலிருந்து ஒரு +1 50% + 1 அவங்களுக்கு வந்து என்னென்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் அவங்க சிஎம்மாக தொடரலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ இந்த பர்டிகுலர் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்றது எப்போ நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு அவர் சிஎம் ஆகி அவர் உள்ளே என்ட்ராரு அப்படின்னா இந்த ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்றது நடக்கும்.
ஸோ இதை தவிர எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரும்போது உங்களுக்கு இந்த ஃப்ளோர் டெஸ்ட் வந்து நடக்கலாம். அல்லது எப்போல்லாம் வந்து கவர்னர் ஃபீல் பண்ணுறாரோ ஓகேங்களா, தெர் வில் பி அ கிரவுண்ட் ஃபார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டியை அவங்களுடைய அந்த பர்டிகுலர் நம்பர்ஸை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண வைக்கலாம். இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்னர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கவர்னர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆள். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து முடிவெடுக்கிற இந்த முக்கியமான முடிவெடுக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா கவர்னர்கிட்ட இருக்குது. அப்போ சில ஸ்டேட்டில் வந்து இந்த முடிவை வந்து என்னென்னா உடனே ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதும், சில ஸ்டேட்டில் வந்து என்னென்னா கவர்னர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டை வந்து ரொம்ப லேட் ஆக்குறதும் அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு இப்போல்லாம் நடக்கிறது, அதிகமாக நடக்குது. அப்போ சென்ட்ரலோட கண்ட்ரோல் ஓவர் ஸ்டேட் கவர்மெண்ட் த்ரூ கவர்னர் அப்படின்றது அதிகமாக வந்து என்னென்னா நடக்க ஆரம்பிக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெடரலிசம், நம்ம கண்ட்ரியோட ஃபெடரலிசம் அப்படின்றது அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ கவர்னருக்கு வந்து ரீசன் கிடச்சா போதும். அந்த ரீசன் வந்து என்னென்னா ஓகே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து என்னென்னா வித் ஹெட்டட் பை சீஃப் மினிஸ்டர், அவங்களுக்கு வந்து என்னென்னா கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த ஹவுஸில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டை அரேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ ஹவு இட் டேக்ஸ் பிளேஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹவு இட் டேக்ஸ் பிளேஸ் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லிடுறேன். பர்டிகுலராக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃப்ளோர் டெஸ்ட் அவர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் உங்களுக்கு உள்ள எல்லோரும் வந்து உட்காந்து என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போடணும். அந்த ஓட்டு போடுறதுல மேஜிக் நம்பர் அப்படின்றது, அதாவது ப்ரெசென்டட் ஓட்டிங்கில் 50% + 1 அப்படின்றது இருக்கணும். அப்படி இருந்து அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான ஓட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்பீக்கர் அப்படின்றத அதை டிசைட் பண்ணி அந்த ஓட்டிங் நடக்கும். அந்த ஓட்டிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பேலட் ப்ராசஸ் நடக்கும், இல்லை எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஓரலாக கத்துவாங்க. ஓகேங்களா, அதன் மூலமாக என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இது டேக்ஸ் பிளேஸ் எப்படி நடக்குது அப்படின்றத பொறுத்து. நெக்ஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் தி கேசவானந்த பாரதி கேஸ். நீங்கள் இந்த கேசவானந்த பாரதி கேஸ் நீங்கள் இதில் படித்தாலும் சரி, நீங்கள் ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா பாலிட்டி புக்கில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் இதை வந்து என்னென்னா படித்தா போதும். ஸோ கேசவானந்த பாரதி கேஸ் வெஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து என்ன பேசிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்து. ஓகேங்களா, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் இந்த பர்டிகுலர் விஷயத்தெல்லாம் வந்து என்னென்னா பார்லிமெண்ட்டால் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற விஷயந்தான். ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுற விஷயத்தில் முக்கியமான சில விஷயங்கள், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிற சில விஷயங்களை மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கொண்டு வந்த சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்த ஒரு மெத்தட் தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஈவன் ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி கூட கவர்மெண்ட்டால் வந்து என்ன பண்ண முடியாது, பார்லிமெண்ட் மூலமாக கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் ஓகேங்களா. ஸோ சில விஷயங்கள், அதாவது இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் ஆனால் நிறைய கிரிட்டிசிசம் இருக்குதுங்க. ஏன்னா இப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத யார் டிசைட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இஸ் நாட் அ எலெக்டட் பாடி. ஓகேங்களா, அவங்க வந்து செலக்டட் பாடி தான், அவங்க எலெக்டட் பாடி கிடையாது, அதாவது பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க எடுத்த இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு முடிவு மக்களுக்கு ஓகேவா நாட் ஓகேவா அப்படின்றது கிடையாது. அப்போ நம்ம வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அப்போ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் பீப்புள் ஹேவ் அ மோர் பவர் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஹேவ் அ மோர் பவர். அப்போ இந்த ரெண்டு பவர் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பீட் பண்ணுமே தவிர இதில் சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது ஒரு புதுசாக, ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்கினவங்க இந்த மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து வைக்கல. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேசிக் ஸ்ட்ரக்சரை கொண்டு வராங்க. இதில் நிறையா கிரிட்டிசிசமும் இருக்குது, நிறையா பாசிட்டிவிசமும் இருக்குது. ஸோ அது ரெண்டையுமே நீங்கள் திங்க் பண்ணணும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். ஸோ ஆல்ரெடி இதை பற்றி உங்களுக்கு முன்னாடி மந்த்லி நியூஸ் அனாலிசிஸில் பார்த்துருப்போம், இருந்தாலும் நான் அகைன் சொல்கிறேன். ஓகேங்களா, அதாவது மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் உங்களுக்கு மைனாரிட்டி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 2 மைனாரிட்டி இருக்காங்க. ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் 2 மைனாரிட்டி. ஒன்று வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டி, இன்னொன்று லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி. ரிலீஜியஸ் மைனாரிட்டி அப்படின்றது ஓவரால் இந்தியாவுக்கு நீங்கள் ரிலீஜியஸ் மைனாரிட்டி அப்படின்றது கொண்டு வருவீங்க. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அப்படின்றது பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு அந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அப்படின்றது கொண்டு வருவீங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்னன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ மைனாரிட்டி ஒரு இன்ஸ்டியூஷனில் இப்போ நீட் எக்ஸாம் இருக்குங்க.
நீட் எக்ஸாம் வந்து என்னன்னா நிறைய மெடிக்கல் காலேஜ் வந்து மைனாரிட்டி பீப்புள், மைனாரிட்டினா நம்ம கண்ட்ரியில் மைனாரிட்டி வந்து ஹிந்துவை தவிர மற்ற எல்லாருமே மைனாரிட்டி தாங்க. நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரிலீஜியன் பேஸில் ஹிந்துவை தவிர மற்ற எல்லாருமே மைனாரிட்டி ரிலீஜியஸ் கம்யூனிட்டி. அப்போ அந்த பர்டிகுலர் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸுக்கு தே ஹாவ் அ பவர் டு அட்மினிஸ்டர், அவங்களுடைய பிஸ்னஸையும் அவங்களுடைய அந்த இன்ஸ்டிடியூஷனையும் பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு பவர் இருக்குது. பட் இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இப்போ நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. அந்த நீட் எக்ஸாம் அப்படின்றது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டோட என்ட்ரன்ஸ் ஆஃப் பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன். அப்போ அந்த பர்டிகுலர் நீட் எக்ஸாம் எங்களுக்கு செல்லாது, ஏன்னா நாங்கள் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், வி ஹாவ் அ ஓன் பவர் டு அட்மினிஸ்டர், அவங்க பர்டிகுலர் எங்களுடைய இன்ஸ்டியூஷன் அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ கோர்ட் என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம் ரெகுலேஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி ரெகுலேட்டரி ரெஜிம் கொண்டு வர முடியும். இதில் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நாங்கள் மைனாரிட்டி, அதனால் இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்றத சொல்ல முடியாது அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் அதாவது என்னென்னா, ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கவர்மெண்ட் வந்து சில பாலிசி முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸும் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்றதான் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா ஆர்டிகல் 30(1) வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு there will be a special right. ஓகேங்களா? என்னென்ன ஸ்பெஷல் ரைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல் 31(a) இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் எஜுகேஷனல் ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ரைட் டு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமானது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனை இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்படின்னா இப்போ ஹிந்து மெஜாரிட்டி பீப்புள் இருக்கிறவங்களும் அவங்களுக்குன்னு தனியாக இன்ஸ்டியூஷன் வச்சுக்கலாம், வைக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாதுங்க. ஹிந்து மெஜாரிட்டி பீப்புளும் இன்ஸ்டியூஷன் வச்சுக்கலாம், ஆனால் அவங்களுக்கு ஸ்பெஷல் ரைட்ஸ் கிடையாது. பட் இந்த மைனாரிட்டி பீப்புளுக்கு ஸ்பெஷல் ரைட்ஸ் இருக்குது. அப்போ இந்த பர்டிகுலர் மைனாரிட்டி பீப்புள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபண்டமெண்டல் அவங்களுடைய அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு செல்லுபடியாகும். இந்த சென்ஸ் அவங்களுடைய இன்ஸ்டியூஷனை வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு லேண்ட் அக்விசிஷனுக்காண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்ஸ்டியூஷனுக்கான அந்த காம்பன்சேஷன் அப்படின்ற அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்துன்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். இதே இது வேறு ஒரு நார்மல் இன்ஸ்டியூஷன் எடுத்தாங்கன்னா இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கடுத்து ஆர்டிகல் 15(5) அப்படின்றது எஜுகேஷனல் ரிசர்வேஷன். அந்த எஜுகேஷனல் ரிசர்வேஷனில் இவங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதுக்கடுத்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு நம்ம கண்ட்ரியில் ஒரு ஆக்ட் இருக்குது. இந்த பர்டிகுலர் ஆக்டை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 14 வயசு குழந்தைகளுக்கு அப் டு 25% வரைக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கணும். பட் இந்த பர்டிகுலர் மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அப்படி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கிற கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆர்டிக்கலில் இருக்கிற விஷயம். இதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கேசஸ் மூலமாகவும் சில அதிகாரங்களை வந்து என்ன மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. அது என்ன அதிகாரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் சீட்டை வந்து என்னன்னா அவங்க மைனாரிட்டி பீப்புளுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது ஒன்று. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து என்னென்னா ஃபேர் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் அண்ட் மெரிட் பேஸில் வந்து நடந்தால் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செப்பரேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்னென்னா ஒரு லைக் கேபிட்டேஷன் ஃபீஸ் அப்படின்றது சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்றது மட்டும் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்கு இருக்கிற சம் லீகல் ரைட்ஸ். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜேஎன்கே டொமிசைல் ரூல். ஜேஎன்கே டொமிசைல் ரூல் அப்படின்றது என்னென்னா ஆர்டிகல் 35(a) அப்படின்றத டெலீட் பண்ணாங்க. அந்த ஆர்டிகல் 35(a)ல தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பர்டிகுலர் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய ரெசிடென்ட் யார், நான் ரெசிடென்ட் யார் அப்படின்றத அதில் தான் சொல்லியிருக்கும். அண்ட் அந்த ரெசிடென்ட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பவர்ஸும் கொடுத்துருப்பாங்க as per அண்டர் ஆர்டிகல் 35(a). இப்போது நம்மளுடைய ஆர்டிகல் 35(a) அண்ட் 370 இந்த ரெண்டையுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ ரிமூவ் பண்ண இடத்துல 35(a)க்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜேஎன்கே டொமிசைல் ரூல் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் டொமிசைல் ரூல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இருக்கிறவங்க பர்டிகுலர் இயர் வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில்
அந்த சிடிஇ இந்த அதாவது ரொம்ப லோயர் போஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, லைக் குரூப் 4 லெவலு, அந்த மாதிரி லெவல் வந்து என்னென்னா அவங்க கண்டிப்பாக வந்து என்ன அந்த பர்டிகுலர் பீப்புளுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இதை தவிர மேலே இருக்கிற பீப்புள் ஓகேங்களா, லைக் தாசில்தார், கலெக்டர் இந்த மாதிரி போகிறவங்க வேறு வேறு இடத்துல இருந்தும் நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. சரி, இந்த டொமிசைல் ரூலில் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஜேஎன்கே யூனியன் டெரிட்டரியில் 15 வருஷம் ஒருத்தர் தங்கியிருந்தார் அப்படின்னா அவருக்கு இந்த டொமிசைல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அல்லது ஒரு ஸ்டூடெண்ட்டு ஓகேங்களா, ஒரு ஸ்டூடெண்ட்டு 7 வருஷம் வந்து என்னென்னா அவர் அங்கே படித்து 10th and 12th எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆயிருந்தார் அப்படின்னா அவருக்கு அந்த பர்டிகுலர் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் கொடுப்பாங்க, டொமிசைல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரண்ட்ஸ் அண்ட் தியர் சில்ட்ரனுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை தவிர பப்ளிக் அஃபிஷியல்ஸ் அங்கே வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, ஆல் இண்டியா சர்வீஸ் அஃபிஷியல்ஸு அவங்களாம் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய குழந்தைகள் அண்ட் அவங்க 10 வருஷம் அங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் டொமிசைல் ரூலில் நமக்கு சொல்லியிருக்கிறது ஓகேங்களா. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கேரிங் எ பே நாட் மோர் தென் லெவல் 4 ஓகேங்களா. லெவல் 4க்கு மேலே போகாத மற்ற எல்லா ஜாப்புக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை தான் வந்து என்னென்னா இது பண்ணுவாங்க. சரி, இந்த பர்டிகுலர் டொமிசைல் சர்டிஃபிகேட்டை யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா தாசில்தார் இஷ்யூ பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும். பட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இதில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டொமிசைல் ரூலை பற்றி அப்படியே கேட்டாங்கன்னா அது ப்ரிலிம்ஸு. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஆர்டிகல் 35A அண்ட் டொமிசைல் ரூல் இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணி கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், இதை பற்றியும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி நியூஸ்லேயே வந்து என்னென்னா மந்த்லி நியூஸ்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படின்றது என்ன, 6th ஷெட்யூல் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 6th ஷெட்யூல் ஸ்டேட் என்னென்னா அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், இந்த 4 ஸ்டேட்டு தான் 6th ஷெட்யூலில் இருக்கும். இந்த 6th ஷெட்யூல் ஸ்டேட்டில் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படின்றது ஒன்று இருக்கும் ஓகேங்களா. இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படின்றது யார் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்னர் தான் கிரியேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டானமஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அப்போ அதுக்குன்னு இண்டிபெண்டன்ட் பவர் அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா. இதை கலைக்கிறதுக்கும் அமைக்கிறதுக்கும் யாருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்னர் தான் இருக்குது. இதை தவிர கவர்னருக்கு இன்னும் நிறைய இது இருக்குங்க. ஒரு ஏரியாவை இன்க்ளூட் பண்ணுறது, எக்ஸ்க்ளூட் பண்ணுறது, நியூ அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்டை கிரியேட் பண்ணுறது, அதை அழிக்கிறது ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்டோட நேமை மாற்றுறது, பவுண்டரியை சேஞ்ச் பண்ணுறது, எதுனாலும் அவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை தவிர இன்னும் நிறையா இருக்குது ஓகேங்களா, இன்னும் நிறையா இருக்குது, அதை இவங்க கொடுக்கல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலுக்கு கீழே உங்களுக்கு அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலில் மொத்தம் 30 மெம்பர் இருப்பாங்க. அதில் 4 மெம்பர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார். அந்த கவர்னர் வந்து அந்த அப்பாயிண்ட் பண்ணுறது நாமினேட்டர் மெம்பர். இந்த பர்டிகுலர் 4 பேர் மட்டும் என்ன பண்ணால் ப்ளஷர் ஆஃப் கவர்னரில் வருவாங்க. மற்ற 26 பேர் வந்தோன்னா அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் எலெக்ட் பண்ணப்பட்டவங்க 5 வருஷத்துக்கு இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு கீழே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனதர் அட்டானமஸ் கவுன்சில்ஸை கிரியேட் பண்ணலாம். விச் மீன்ஸ் லைக் எக்ஸிக்யூட்டிவ் அடுத்த லெவலில் இருக்கிற அட்டானமஸ் கவுன்சில், அதுக்கு கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கவுன்சில்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 125th அமெண்ட்மெண்ட் பில்லில் அந்த வில்லேஜ் கவுன்சிலுக்கு வந்து என்ன சில பவர்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க, எக்ஸஸாக வந்து என்ன பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வில்லேஜில் முனிசிபால் கவுன்சிலை வந்து ப்ரொவைட் பண்ணுறது ஓகேங்களா. ஒரு எலெக்டட் வில்லேஜ் முனிசிபால் கவுன்சில், நல்லா வச்சுக்கோங்க, முனிசிபால் கவுன்சில் இஸ் டிஃப்ரெண்ட், வில்லேஜ் இந்த கவுன்சிலுங்கிறது டிஃப்ரெண்ட் ஓகேங்களா. பஞ்சாயத்து கவுன்சிலுங்கிறது டிஃப்ரெண்ட், இது முனிசிபால் கவுன்சில் ஓகேங்களா. ஸோ அந்த கவுன்சில் வந்து கிரியேட் பண்ணுறது அண்ட் அவங்களுக்கு எக்ஸஸாக வந்து ரிலேட்டட் டு சில விஷயங்களில் பவர் கொடுக்குறது, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் அண்ட் அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் ரெக்கமெண்ட் டிவேல்யூஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டிவேல்யூஷன் பண்ணுறதும் இவங்க பண்ணுவாங்க ஓகேங்களா. அதே மாதிரி ஃபினான்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்ட்ரி அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. இதை தவிர ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரிசர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வில்லேஜ் முனிசிபால் கவுன்சிலில் 6th ஷெட்யூலில் இருக்க 3 ஸ்டேட்டில் அஸ்ஸாம், மிசோரம், திரிபுரா இந்த 3 ஸ்டேட்லையும் பெண்களுக்கான அந்த ரிசர்வேஷன் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டேட் இல்லை பாருங்கள், மேகாலயா இல்லை. ஸோ அஸ்ஸாம், மிசோரம், திரிபுரா மட்டும்தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் 125th அமெண்ட்மெண்ட் பில்லில் கொண்டு வந்த விஷயம்.
நெக்ஸ்ட்டு நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. இந்த நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்னு யோசித்த உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ லீகல் எய்டு அப்படின்றத ஞாபகம் வரும். சரி, இந்த ஃப்ரீ லீகல் எய்டு வந்து நம்ம இதில் நம்ம கான்ஸ்டியூஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 39A இது இந்திரா காந்தி பீரியடில் ஓகேங்களா, இந்திரா காந்தி பீரியடில் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இதை கொண்டு வருவாங்க ஓகேங்களா. ஸோ இது மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ லெவலில் இருக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலராக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீகல் சர்வீசஸை வந்து ஆள் வச்சு முடியாதவங்க ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவர் மார்ஜினல் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு சிவில் அண்ட் கிரிமினல் மேட்டர்ஸுக்கு ஃப்ரீ இது வந்து கொடுக்கறது அப்படின்றதா இந்த பர்டிகுலர் நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. ஸோ அந்த பர்டிகுலர் 39A ஆர்டிக்கிளுக்கு கீழே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்திருக்கும். ஸோ இந்த ஆக்ட் படி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நால்சா அப்படின்றது ஒர்க் ஆகுது ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு 2 வேலைங்க. ஒன்று வந்து ஃப்ரீ லீகல் எய்டு கொடுக்கறது, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக் அதாலத்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த லோக் அதாலத் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக சிவில் கேசஸ், அதிகமாக சிவில் கேசஸை 2 பார்ட்டியும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக வந்து உங்களுக்கு கோர்ட்டில் போயிட்டுருக்கு, தீரவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்த்துக்கலாம். அதுதான் லோக் அதாலத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த பர்டிகுலர் நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி தான் பண்ணுவாங்க. சரி, இதுக்கு யார் தலைவர், நம்ம இந்தியா லெவலில் யார் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் பேட்ரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இதோட செகண்ட் சீஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட்டோட செகண்ட் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் தான் இதில் இருப்பார் ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கும். இதை தவிர ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் ஸ்டேட் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அவர் தான் வந்து பேட்ரன் சீஃபாக இருப்பார். அதேமாதிரி டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு யார் இருப்பாங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அவர் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சீஃப் பேட்ரனாக இருப்பார் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரைட் டு ஈக்குவாலிட்டி அண்ட் ஆர்டிகல் 22 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் ஜஸ்டிஸ் வந்து இது பண்ணுறதுக்காண்டி 22 வந்திருக்கும். ஸோ இந்த 2 அண்ட் 39A அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதன் மூலமாக தான் இந்த நால்சா அப்படின்றது கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நோ 100% கோட்டா ஃபார் ட்ரைபல் டீச்சர்ஸ் சுப்ரீம் கோர்ட். அதாவது ட்ரைபல் இருக்கிற ஏரியாவில் அந்த ஏரியாவில் இருக்க ஸ்கூல்ஸில் கண்டிப்பாக 100% அப்படின்றது யாருக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இருக்கிற ட்ரைபல் பீப்புளில் இருக்கிற அந்த டீச்சர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றது தான். பட் ஆஸ் பர் இந்திரா சுவானே கேஸ் 1992 ஒரு ரிசர்வேஷன் அப்படின்னா அது 50%க்கு மேலே போகக்கூடாது ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஆர்டிக்கல் இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அன்கான்ஸ்டியூஷனல் இந்த மாதிரி ஒருத்தர் மெத்தடு கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது நமக்கு ஆர்டிக்கல் இது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டி இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு இது இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 15 ஆர்டிகல் 16 இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பேஸில் வர்றது தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 164 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஆர்டிகல் 164 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் எம்எல்ஏ ஆகாமையே சிஎம் ஆகிறது ஓகேங்களா. ஒருத்தர் எம்எல்ஏ ஆகாமையே சிஎம் ஆகிறதுக்கான ப்ரொவிஷன் தான் ஆர்டிகல் 164 ஓகேங்களா. அந்த 164 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஎம் அந்த பர்டிகுலர் அதாவது எம்எல்ஏ ஆனால் தான் சிஎம் ஆக முடியும். அப்போ எம்எல்ஏ ஆகாதவர் சிஎம் ஆகலாம்னா எத்தனை மாதத்துக்கு ஆனால் 6 மாதம் வரைக்கும் தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரால் சிஎம்மாக இருக்க முடியும். அந்த 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு அந்த ஸ்டேட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு அசம்பிளியில் நின்று ஜெயிக்கணும். ஒன்று எம்எல்ஏவாகணும் அல்லது எம்எல்சி ஆகணும் அல்லது ஏதாவது ஒரு நாமினேட்டட் மெம்பராவது ஆகணும். நமக்கு ஸ்டேட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பரை நாமினேஷன் மெம்பரில் கொண்டு வந்திருப்போம். நாமினேஷன் மெம்பராவது இருக்கணும் ஓகேங்களா. இப்போ அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆங்கிலோ இந்தியன் நாமினேஷன் அப்படின்றது இருந்துச்சு ஒருத்தர், பட் அதை இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒன்லி எம்எல்சியில் மட்டும் அந்த நாமினேஷன் இருக்குது. அது ஆங்கிலோ இந்தியன் நாமினேஷன் கிடையாது. அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இருக்கிறவங்கள நாமினேட் பண்ணுறது. ஸோ அந்த சொசைட்டி இதிலலாம் இருக்கிறவங்கள நாமினேட் பண்ணுறது. அந்த நாமினேஷனுக்கு வந்து ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 171 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இதில் கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமினன்ட் பர்சன்ஸை நாமினேட் பண்ணுவார் ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் நியூஸை பொறுத்த வரைக்கும் ஏன் இது இப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் உத்தவ் தாக்கரே அப்படின்றவர் இருக்கார் பார்த்தீங்களா.
அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எந்த எம்எல்ஏவுமே கிடையாது. ஓகேங்களா. ஆனால் என்ன ஆகிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். ஸோ அந்த சீஃப் மினிஸ்டர் பதவியை அவர் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே ஒரு பை எலெக்ஷன் ஏதாவது ஒன்று வரணும். பட் இந்த COVID-19 பிரச்சனையினால அங்கே பை எலெக்ஷன் எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவரை நாமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ நாமினேட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். பட் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து என்னென்னா எந்த மாதிரியான ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இருக்கிறாரு, இல்லை சொசைட்டி லெவலில் இருக்கிறாரு அப்படின்னா, சொசைட்டி அப்படின்ற சோசியல் சர்வீஸ் அப்படின்றதில் இவரை உள்ளே கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வந்தோன்னா அதுலேயும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது அப்படின்றதையும் இவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ தெரிஞ்சிக்க வேண்டியது ஆர்டிகல் 164 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து என்னென்னா ஒரு எம்எல்ஏவாக இல்லாத ஒரு பர்சனை 6 மாதம் வரைக்கும் சிஎம்மாக வந்து என்னென்னா இது பண்ணுறதுக்கு தான், சிஎம் அல்லது மினிஸ்டராக வந்து என்ன பண்ணிக்கலாம், போஸ்டிங் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பண்ணிக்கணும். அடுத்து ஆர்டிகல் 171 இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவரை வந்து என்ன லைக் நாமினேஷன் மெம்பரை வந்து நாமினேட் பண்ணுறதுக்கான கவர்னருடைய பவர் தான் அது. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து அவ்வளோதான். சரி, இவர் வந்து 6 மாதத்துக்குள்ளே செலக்ட் ஆகலை, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ரிசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் 6 மாதம் வந்து இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இருக்க முடியாது. ஓகேங்களா. ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸில் இது வந்து இம்ப்ராப்பர் அண்ட் அன்கான்ஸ்டியூஷனல் அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இவர் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நான் இப்போ ரிசைன் பண்ணிக்கிறேன், ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் 6 மாதம் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் மானிட்டரிங் அண்ட் ரிசோர்ஸ் யூனிட். இதுவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பர்டிகுலர் COVID-19 இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த இது. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ரிஜிஸ்டர்ட் சொசைட்டி. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்டிகுலர் ப்ரைஸை வந்து மானிட்டர் பண்ணுறது தான். ஓகேங்களா. ப்ரைஸை மானிட்டர் பண்ணுறதுக்காண்டி தான். கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தம் 12 ஸ்டேட்டில் தான் இந்த பர்டிகுலர் இது இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் லேட்டஸ்ட்டாக வந்து இது ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இதை செட்டப் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஃபார்மாசூட்டிக்கல் ப்ரைஸிங் அத்தாரிட்டி அப்படின்றவங்க தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது தவிர வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவைலபிலிட்டி அண்ட் ஆக்சசிபிலிட்டி, அதுதான் ரொம்ப முக்கியங்க. அவைலபிலிட்டி அண்ட் ஆக்சசிபிலிட்டி ஆஃப் மெடிசன் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் அப்படின்றது தான். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செமினார் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்து என்னென்னா இவங்க பண்ணுற விஷயங்கள். அப்புறம் வந்து சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறது, டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது, டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பர்டிகுலர் விஷயங்கள் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் வைல்ட் லைஃப் போர்டு. இந்த நேஷ்னல் வைல்ட் லைஃப் போர்டுனாலே நீங்கள் ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பர்டிகுலர் நேஷ்னல் வைல்ட் லைஃப் போர்டு அப்படின்றது வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 கீழே வரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர். ஓகே. நம்ம கண்ட்ரியில் இருக்க நேஷ்னல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா ஒரு நேம் வைக்கணும், அதோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும், இதுக்கெல்லாம் யார் பர்மிஷன் கொடுப்பாங்கன்னா, இந்த நேஷ்னல் வைல்ட் லைஃப் போர்டு அவங்க தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து என்னென்னா பர்டிகுலர் வைல்ட் லைஃப் ஏரியாக்குள்ளே லைக் நேஷனல் பார்க்கு அல்லது பயோஸ்பியர் ரிசர்வ் இதுக்குள்ளெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரோடு போட போகிறோம் அல்லது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கட்ட போகிறோம் அப்படின்னாலும் அதுக்கு யார் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த நேஷ்னல் வைல்ட் லைஃப் போர்டு இவங்க தான் பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ இட் இஸ் எ ஸ்டாச்சுட்டரி ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் ஏரியா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்தப்பூர்னா கரஞ்சா ஷோகல் பிளாக் ஃபைவ் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இந்த 2 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்ன உங்களுக்கு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் இது வந்து மும்பை அந்த பர்டிகுலர் பக்கத்தில் தான் இருக்கிற ஏரியா தான் இது. ஸோ அதுக்கு தான் வந்து என்ன இந்த இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வைல்ட் லைஃப் போர்டு, ஓகேங்களா, வைல்ட் லைஃப் போர்டோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அட்வைசரி ரோல் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். அதே மாதிரி ப்ரொமோட் கன்சர்வேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் ஃபாரஸ்ட்டு. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் லைஃப் ரிலேட்டட் மேட்டர்ஸ் லைக் ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணுறது, சாங்சுரிஸ்க்கு ரிலேட்டடாக இது பண்ணுறது, இதெல்லாமே வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி நோ ஆல்ட்ரேஷன் ஆஃப் பவுண்ட்ரிஸ் இன் நேஷனல் பார்க் அண்ட் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி கேன் பி டன் வித்தவுட் அப்ரூவல் ஆஃப் நேஷனல் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர். அதில் 47 மெம்பரும் இருப்பாங்க. அந்த 47 மெம்பரில் பிரைம் மினிஸ்டரும் ஒருத்தாள். இதில் 19 பேர் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸு, மற்றவங்களாம் வந்து செலக்ட் பண்ணப்படுறவங்க. ஓகேங்களா. அண்ட் NGO மெம்பர்ஸும் இதில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர். இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர்னால் நீங்கள் தயவுசெய்து இதை படிக்காதீங்க. உங்களுக்கு உங்களுடைய பாலிட்டி புக்கில் CVC பற்றி இருக்கும். ஓகேங்களா. போய் தயவுசெய்து அதை படிங்க, இதை படிக்காதீங்க.
ஓகேங்களா. ஸோ அகைன் புதுசாக எதையுமே படிக்காதீங்க, உங்கள் புக்கில் இருந்துச்சு அப்படின்னா அதை போய் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து பஞ்சாப் வில்லேஜ் அண்ட் ஸ்மால் டவுன்ஸ் ஆக்ட், இது நமக்கு தேவையில்லை, ஏன்னா வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நடந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு கவுண்டர் சைக்கிளிக்கல் கேபிட்டல் பஃபர், ஓகேங்களா, ஃபார் பேங்க்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் சைக்கிளிக்கல் கேபிட்டல் பஃபர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கண்ட்ரியில் ரிசெஷன் வரும்போது ஒரு மாதிரியான கிரெடிட் கொடுக்கறது, நம்ம கண்ட்ரியில் வந்து பூம் வரும்போது ஒரு மாதிரியான கிரெடிட் கொடுக்குறது. ஓகேங்களா. அதுக்கு ஆப்போசிஷனாக பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ அதிகமான இப்போ வந்து பாருங்கள், கவுண்டர் சைக்கிளிக்கல் கேபிட்டல் பஃபர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்யர் பேங்க் டு ஹோல்டு கேபிட்டல் அட் அ டைம்ஸ் வென் கிரெடிட் இஸ் க்ரோவிங் ரேபிட்லி. அதாவது கிரெடிட் க்ரோவிங் ரேபிட்லி அப்படின்னு அர்த்தம், நிறைய கடன் கொடுக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கு நிறையா கேபிட்டலை சேவ் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபினான்ஷியல் சைக்கிள் வந்து உங்களுக்கு மறுபடியும் டவுனுக்கு போகும்போது நீங்கள் சேமித்து வச்சிங்க பார்த்தீங்கன்னா, இந்த கேபிட்டலை நீங்கள் அப்போது இந்த நேரத்தில் இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த பர்டிகுலர் கேபிட்டல் பஃபர் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ் ஆகிறப்போ அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்காண்டி தான் இந்த பர்டிகுலர் கவுண்டர் சைக்கிளிக்கல் கேபிட்டல் பஃபர் அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் செக்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டியும், லைக் அதனுடைய லாஸஸை, ஓகேங்களா, அதே மாதிரி சைக்கிளிக்கல் சிஸ்டமிக் ரிஸ்க்கை வந்து லைக் எக்கனாமியில் நடக்கிற ரிசெஷன் இந்த மாதிரியான சைக்கிளிக்கல் ப்ரெஷர் வரும்போது அதை பேங்க் சமாளிக்கிறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் கேபிட்டல் பஃபரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோத் ஆஃப் ஃபேஸ் அப்போ பில்டப் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ் கிரியேட் ஆகும்போது, ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா, லாஸை கவர் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இதை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசல் 3 அந்த நார்ம்ஸில் தான் வந்து என்ன இந்த பர்டிகுலர் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் சைக்கிளிக்கல் கேபிட்டல் பஃபர். ஸோ கொஷினில் உங்களுக்கு 2 கேட்டாலும் ஒரே மீனிங் தான். ஸோ அதை ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பேசல் 3 பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் பேசிக் போய் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட். ஓகேங்களா. நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1980 கொண்டு வந்த ஒரு ஆக்ட். இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தர் வந்து தப்பு பண்ண போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சால் அவரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடென்ஷனில் தூக்கி வைக்கலாம். டிடென்ஷன்னா அவரை வீட்டு காவலில் எடுத்து வைக்கிறது. ஸோ அதுதான் வந்து என்னென்னா, கிட்டத்தட்ட 1 வருஷத்து வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவரை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு இது இருக்குது. அதே மாதிரி 1 மாதம் வரைக்கும் அவர் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, அவரை தூக்கி உள்ளே வைக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி வந்து என்ன, இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கிரைமை வந்து நடத்தாமல் இருக்கிறதுக்காண்டி பண்ணுறது தான். ஓகேங்களா. அப்போ செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட்டு, பப்ளிக் ஆர்டர், அதேமாரி சப்ளைஸ் அண்ட் சர்வீஸ் எசென்ஷியல்ஸ், இந்த இதுக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பர்சனை தூக்கி உள்ளே வைக்கலாம். சரி, இதுக்கு கான்ஸ்டியூஷனில் ஏதாவது வந்து மெத்தட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 22(3) ஆஃப் பியில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் என்ன பண்ணலாம், வைக்கலாம். அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஃபார் அ ரீசன் ஃபார் எ ஸ்டேட் செக்யூரிட்டி அண்ட் பப்ளிக் ஆர்டரில் ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகிறது இருந்தது அப்படின்னா அவருடைய பர்சனல் லிபர்ட்டியை நம்ம பாதிக்கலாம், அவருடைய பர்சனல் லிபர்ட்டியை நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி அதிலே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது 3 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. பட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கடுத்து 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1978 என்ன பண்ணியிருப்பாங்க, அதை 2 மாதமாக மாற்றிருப்பாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அதை 3 மாதம் தான் இவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டில் உங்களுக்கு வித்தவுட் சார்ஜ் உங்களுக்கு 12 மாதம் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை டீடைன் பண்ணி வைக்கலாம். 10 days வரைக்கும் அவங்ககிட்ட நீ என்ன தப்பு பண்ணேன்னே கூட சொல்லாமல் வைக்கலாம், தூக்கி உள்ளே வைக்கலாம். ஸோ இதுதான் சரி. இதுக்கு வந்து அவர் எப்படி அப்பீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு லாயரை அவர் யூஸ் பண்ண முடியாது. ஹைகோர்ட்டில் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்வைசரி போர்டுக்கு இவர் போகணும். ஹைகோர்ட்டில் அட்வைசரி போர்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அங்கே லாயர்ஸ்லாம் வர முடியாது, இவர் மட்டும்தான் போயிட்டு இவருடைய இதை வந்து டிஃபெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதுதான். அதே மாதிரி இதில் நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது. இட்ஸ் அ ட்ரக்கோனியன் பவர் ஆக்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் உங்களுக்கு சொல்லியிருக்கு தான், பட் இருந்தாலும் வி ஹாவ் அ பர்சனல் லிபர்ட்டி இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அப்போ அந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு 3 மாதம் வரைக்கும் டிடென்ஷன் அப்படின்றது அதில் சொல்லியிருக்கு. இருந்தாலும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவேஷனால் நிறையா பேரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிடென்ஷனில் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து என்னென்னா இதில் ஒரு மிகப்பெரிய கிரிட்டிசிசமே. நெக்ஸ்ட்டு எம்பி லேட் சஸ்பெண்டட். ஸோ எம்பி லேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம்.
இந்த பர்டிகுலர் ஸ்கீம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோவிட்-19 நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1999 இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு எம்பிக்கும், அதாவது லோக்சபாவில் ராஜ்யசபாவில் இருக்கிற ஒவ்வொரு எம்பிக்கும், எல்லா எம்பிக்குமே நாமினேட்டட் மெம்பர், எலெக்டட் மெம்பர், ஓகேங்களா, எல்லா மெம்பருக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல 1 கோடி கொடுத்தாங்க, இப்போ 5 கோடி ரூபாய் கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் ஸ்கீம் மூலமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணணும். உங்கள் ஊரில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிறைய நிழற்கூடைகள் வந்து போட்டுட்டு அதில் மேலே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்பியோட நேம்லாம் எழுதியிருப்பாங்க, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதெல்லாம் இந்த பர்டிகுலர் ஃபண்டில் இருந்து தான் பண்ணுவாங்க. சரி, இந்த ஃபண்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% வந்து எஸ்சிக்காண்டி யூஸ் பண்ணணும், 7.5% வந்து எஸ்டிக்காண்டி யூஸ் பண்ணணும், எஸ்டி பாப்புலேஷனுக்காண்டி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் ட்ரைபல் பீப்புள், ஓகேங்களா, அந்த இவங்களுக்கும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 lakh கிட்ட வந்துன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த்து, எஜுகேஷன், சானிடேஷன், ரோடு, ட்ரிங்கிங் வாட்டர், இது எல்லாமே பண்ணலாம். இட்ஸ் எ கிராண்ட் இன் எய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டியை கொடுத்துருவாங்க, எம்பிகிட்ட கொடுக்க மாட்டாங்க, டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டியை கொடுப்பாங்க. அண்ட் இதை ஒரு வருஷத்துக்குள்ளேயே யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது இஸ் அ நான் லேப்சபிள் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இயருக்கும் அந்த ஃபண்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சரி, இதில் எம்பியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ரெக்கமெண்டரி ரோல். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதே மாதிரி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஒரு மீட்டிங்க்கு வந்தோன்னா ஹெட்டாக இருப்பார். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்ன. ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிக்கு தான் என்ன பண்ணுற பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டை அலோகேட் பண்ணுற பவர்லாம் அந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிக்கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இவங்க சரி யார் என்னென்ன மெம்பர் வந்து எந்தெந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ லோக்சபா மெம்பர்னால் பர்டிகுலர் தொகுதியிலேருந்து செலக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஆனால் ராஜ்யசபா மெம்பர் பர்டிகுலர் தொகுதி கிடையாதுல்ல, பர்டிகுலர் ஸ்டேட்லேருந்து செலக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. சரி, நாமினேட்டட் மெம்பர் யாருமே வந்து செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லோக்சபா மெம்பர் ஒருத்தர் வந்து தென்காசி, திருநெல்வேலியிலேருந்து செலக்ட் ஆகிறார் அப்படின்னா அந்த பர்டிகுலர் 5 கோடியை வச்சு தென்காசி, திருநெல்வேலிக்கு அவர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதே ராஜ்யசபா மெம்பர் வந்து மொத்தம் 12 பேர் தமிழ்நாட்டிலேருந்து அப்படின்னா 12 பேர் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டை எடுத்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து அவங்கவுங்க பார்த்துக்கலாம். 12 பேரும் ஒரே டிஸ்ட்ரிக்ட்னா கிடையாதுங்க, 12 பேர் 12 டிஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து நாமினேட்டட் மெம்பர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தியாவில் எந்த டிஸ்ட்ரிக்ட்னாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டுக்கு கோவிட்-19 நிறையா வந்து என்ன ஆகுது அப்படின்னா செலவு வந்திருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்கீமை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதுக்கடுத்து PCPNDT ஆக்ட். PCPNDT அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன ப்ரீ நேட்டல், ப்ரீ கன்செப்ஷன் அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை வயிற்றில் இருக்கிறது ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி செக்ஸ் செலெக்ஷன் அப்படின்றது தடுக்கிறதுக்காண்டி கொண்டு வந்தது தான். ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் ஆக்ட். இது 1994 இந்த ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செக்ஸ் ரேஷியோ வந்து டிக்ளைன் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஏன்னா பெண் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே கருவிலே அழிக்கிற வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த பர்டிகுலர் இதை தடுக்கிறதுக்காண்டி, இந்த செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷனை தடுக்கிறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த ப்ரீ கன்செப்ஷன் ப்ரீ நேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக் ஆக்ட் 1994 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதாவது சில டெஸ்ட்டெல்லாம் இருக்குது, அல்ட்ராசானிக் ஸ்டேட்ஸ், இந்த டெஸ்ட்லாம் இருக்குது. அந்த பர்டிகுலர் டெஸ்ட்லாம் வந்தோன்னா பர்டிகுலர் இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் நியூஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூல்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆக்டை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்துன்னா இப்போ பிரச்சனை. உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணால் இதை கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, பட் ஆனால் உங்களுக்கு பில்லிங்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறது கம்மி தான். இதில் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க 2003 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. டெக்னாலஜி ஏன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது, அந்த டெக்னாலஜியை இன்க்ளூட் பண்ணுறதுக்காண்டி 2003 அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அல்ட்ராசானிக் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சில இதுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த செக்ஸை பற்றி சொல்லிக்கலாம். அது ரொம்ப ரேர் கேஸில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றது மட்டும்தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லெபார்ட்டரியும் எந்த சென்டர் ஆஃப் கிளினிக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த பர்டிகுலர் இதை பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அப்படி பண்ணுறவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் வரைக்கும் தண்டனை இருக்குது, அல்லது உங்களுக்கு 10,000 ஃபைன், இல்லை ரெண்டையுமே சேர்த்து கூட கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுக்கடுத்து எபிடமிக் டிசீஸ் அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் 2020. இது எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் ஸ்டேட்டில் பண்ணியிருப்பாங்க. எபிடமிக் டிசீஸ் ஆக்ட்னா ஒன்றுமே கிடையாதுங்க, 1897 வந்துச்சு. இந்த பர்டிகுலர் டிசீஸ் ஆக்ட் படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கவர்மெண்ட், ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்
அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்துக்கலாம். அந்த பர்டிகுலர் எபிடமிக்கை சால்வ் பண்ணுறதுக்காண்டி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்துக்கலாம் அப்படின்றத அந்த பர்டிகுலர் எபிடமிக் டிசீஸ் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதை பற்றி வேறு எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் அமெண்ட்ஸ் தி எக்ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஃப்டிஐ பாலிசி. அதாவது நீங்கள் இந்த நேத்தோ இல்லை முந்தானத்து நியூஸோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிஸ்டிக் டேக் ஓவர் அல்லது அக்வசிஷன் அப்படின்ற வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன். இந்த ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ பர்டிகுலர் COVID-19 பீரியடில் நம்மளுடைய இன்ஸ்டியூஷன்றது லைக் நம்மளுடைய கம்பெனி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனிலாம் நிறைய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸுக்கு என்னென்னா ஆளாயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் எவ்வளோக்கு போயிருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 1000 ரூபாய்க்கு போயிருந்தது அப்படின்னா, இப்போ அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 200 300 ரூபாய்க்கு கம்மியாகுது. அப்போ இதை பயன்படுத்தி நம்மளை சுற்றி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த சைனா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்கிற அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஷேரை அக்வயர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டாமினேஷன் அப்படின்றது நம்ம கண்ட்ரியோட எக்கனாமியில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை தடுக்கிறதுக்காண்டி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் இந்த பர்டிகுலர் எஃப்டிஐ பாலிசி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் நம்ம கிட்ட பார்டரில் இருக்கிற கண்ட்ரி என்னென்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர், நேபாள், பூட்டான், சைனா, ஆப்கானிஸ்தான் இவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இனிமேலும் டைரெக்டாக நம்ம கண்ட்ரியில் ஆட்டோமேட்டிக்னா என்ன அர்த்தம், நான் 2 விதமான சொல்லியிருப்பேன். இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2ஆக பிரிப்போம். ஒன்று கவர்மெண்ட் ரூட்டு, இன்னொன்று ஆட்டோமேட்டிக் ரூட்டு. ஆட்டோமேட்டிக் ரூட்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஆர்பிஐட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொன்னால் போதும். பட் கவர்மெண்ட் ரூட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி தான் பர்டிகுலர் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ரூட்டுக்கு மாற்றிருக்காங்க. ஈவன் அது ஆட்டோமேட்டிக் ரூட் அப்படின்னு சொல்லி முன்ன இருந்தாலுமே அதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் அப்ரூவல் கண்டிப்பாக தேவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிஸ்டிக் டேக் ஓவர் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுக்காண்டி இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். சரி, இது என்னென்னா, இப்போ புது கம்பெனிஸில் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்களா, இந்த மாதிரி பண்ணக்கூடாதா அப்படின்னா, ஏற்கனவே இங்கே பழைய கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, லைக் கால்டு ப்ரௌன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புது கம்பெனிஸை க்ரீன் ஃபீல்டுன்னு சொல்லுவோம், பழைய கம்பெனிஸை ப்ரௌன் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுலேயுமே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இனிமேல் எங்கேருந்து வரணும் அப்படின்னா, கவர்மெண்ட் ரூட் மூலமாக தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம டெய்லி நியூஸ் அனாலிசிஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நான் இங்கே அதிகமாக அதை பற்றி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஒய் கவர்மெண்ட் இஸ் என்கரேஜிங் எத்தனால் ப்ரொடக்ஷன். எத்தனால் பிளண்டிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. அது என்னென்னா 2003 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எத்தனால் நம்மளுடைய பெட்ரோலில் கிட்டத்தட்ட ஒரு 10% கலக்கணும். ஓகேங்களா? 10% நம்ம பெட்ரோலில் எத்தனால் கலக்கணும். அப்படி கலக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலில் இருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள் லைக் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு இதெல்லாம் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்மி ஆகும் அப்படின்றதுக்காண்டி கொண்டு வந்தது தான். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனால நம்ம உள்ளூருக்குள்ளேயே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் பெட்ரோலை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வேர்ல்டுலேருந்து இம்போர்ட் பண்ண தான் முடியும். அப்போ நம்மளுடைய இம்போர்ட் டியூட்டி பில்லை கம்மி பண்ணுறதுக்கும் இந்த பர்டிகுலர் எத்தனால் ப்ரொடக்ஷன் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் இந்த பர்டிகுலர் எத்தனால் ப்ரொடக்ஷனில் இவங்க சொல்கிற விஷயம். ஓகேங்களா? ஸோ எத்தனால் ப்ரொடக்ஷன் அப்படின்றதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 95% பியூரிட்டி 95% பியூரிட்டியில் இருக்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்கஹால் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு கரும்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இது பண்ணுறீங்க, அதாவது சக்கையில் இது பண்ணுறீங்க. அப்படி சக்கையில் ஏன்னா கரும்பில் இருந்து தான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் வரும், எத்தனால். அதே மாதிரி நிறையா பை ப்ராடக்ட் நிறைய இதிலேருந்து வரும். ஓகேங்களா? அதிலிருந்துலாம் வர்ற அந்த எத்தனால் 95% பியூரிட்டியில் இருந்தால் அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஆல்கஹாலிக் பேவரேஜஸில் யூஸ் பண்ணலாம். இதே இது 99% பியூரிட்டி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பெட்ரோலோட நீங்கள் பிளண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டல் ஃபெர்மெண்டபிள் சுகர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட்டோட அளவை இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மெயின்டைன் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பர்டிகுலர் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. ஓகேங்களா? சி மொலாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அந்த நீங்கள் இந்த எத்தனால் தயாரிக்கிறதுல ஸ்டேஜஸ் இருக்கும். சி மொலாசஸ், அதாவது சுகரை சி மொலாசஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வர அந்த ஜூஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேஷ்னல் பயோஃபியூயல் பாலிசி 2018 ஒரு பாலிசி இருக்குது. தயவுசெய்து அந்த பாலிசியை போய்ட்டு ஆன்லைனில் போய் படிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, விஜய் மல்லையா லாசஸ் எக்ஸ்ட்ரடிஷன் அப்பீல் இன் UK.
இதை வந்து நீங்கள் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு எக்ஸஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுகிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட். இந்த ஃபுகிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் 2019 வந்த ஒரு ஆக்டிங். இந்த ஆக்ட் படி என்னென்னா 100 கோடிக்கு மேலே நம்ம கண்ட்ரிலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கான், 100 கோடிக்கு மேலே. அந்த 100 கோடிக்கு மேலே பிரச்சனை பண்ணிவிட்டு வேறு ஒரு கண்ட்ரிக்கு தப்பிச்சு ஓடிட்டான். அந்த தப்பிச்சு ஓடினவன் நம்ம கண்ட்ரியில் அவன் மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் மேலே ஆக்ட்டுக்கு கீழே அவன் மேலே வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணுவாங்க. அந்த கேஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவரை அப்பியர் பண்ண சொல்லுவாங்க. அதாவது நீ கோர்ட்டு முன்னாடி வந்து ஆஜராகுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோட்டீஸ் கிடச்சதுலேருந்து 6 வாரத்துக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம கண்ட்ரிக்கு வந்து அந்த பர்டிகுலர் கோர்ட்டுக்குள்ளாடி ஆஜராகணும். அப்படி ஆஜராகாத ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுகிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்திடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுகிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் 2018 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுகிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? 30 நாளைக்குள்ளே அதை சேலஞ்ச் பண்ணணும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுகிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி உங்களுடைய எல்லா சொத்துக்களையும் ஈஸியாக எடுத்துக்க முடியும் வித்தவுட் எனி லீகல் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஏன் வந்து ஃபுகிட்டிவ் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் தான் இருக்குது, அப்புறம் எதுக்கு ஃபுகிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட்னு கேட்குறீங்களா? அதுதான் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், அவருடைய சொத்துக்களெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியும். இதே இது ஃபுகிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து வரலை, ஸோ 100 கோடிக்கு மேலேயும் வந்து என்ன தப்பு பண்ணியிருக்க, அப்போ கண்டிப்பாக வந்து என்ன உனக்கு சொத்துக்களை வந்து நாங்கள் பறிமுதல் பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் இது. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் பில் 2019. இது ரொம்ப 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 முக்கியங்க. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்தாச்சு. நவம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தெளிவாகவே கொடுத்துருப்போம். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு தெளிவாக கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அதில் தான் நீங்கள் படிக்கணும். ஸோ இதில் படிக்க முடியாது. ஸோ இதுதாங்க அந்த பர்டிகுலர் அந்த பில்லில் இருக்கிறது. ஸோ இதில் எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம கண்ட்ரியில் கான்ட்ராக்ட் ஒர்க்கர் இருக்காங்க, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வார்த்தையிலே புரியணும். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அப்படின்னா அந்த எம்ப்ளாயீஸுக்கும் அந்த இண்டஸ்ட்ரியலுக்கும் இல்லை அந்த ரிலேஷன்ஷிப், அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஆக்டெல்லாம் வந்து அமல்கமேட், அதாவது சேர்த்து இந்த பர்டிகுலர் இதை கொண்டு வராங்க அப்படின்னா, ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926, இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் 1946, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947. இந்த மூணையும் ஒன்று போல் கொண்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் கோட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்லை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் இது கொடுத்துருக்காங்க, சஜஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்களே படிங்க. உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பில்லை மட்டும் நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒர்க்கர்ஸை ஹையர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் இதில் முக்கியமானது. இதில் நீங்கள் மொத்தமாக ஒரு 100 பேரை வேலையை விட்டு தூக்க போகிறீங்க அப்படின்னா, அப்போ தூக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட்டை அப்ரூவல் வாங்கணும். அப்படி அப்ரூவல் வாங்கினா தான் அவங்கள வேலையை விட்டு தூக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதேமாதிரி 2 மெம்பர் ட்ரிபுனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிபுனலை இது பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் ட்ரிபுனலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தர் வந்து ப்ராப்ளம், அதாவது இந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து அதை சீக்கிரமாக முடிக்கிறதுக்காண்டி இந்த பர்டிகுலர் 2 மெம்பர் ட்ரிபுனல் அப்படின்றத க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் ப்ரொவைட் அ பெனால்ட்டி, இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேலரி ரிலேட்டடாக ஒரு யூனியன் கூட நெகோஷியேட் பண்ணணும், ட்ரேட் யூனியன் கூட நெகோஷியேட் பண்ணணும் அப்படின்னா, எந்த ட்ரேட் யூனியனை அக்செப்ட் பண்ணி அந்த ட்ரேட் யூனியன் கூட நெகோஷியேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 75% ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? அந்த பர்டிகுலர் ட்ரேட் யூனியனை வந்து என்ன லீகல் ட்ரேட் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டெர்மினேஷன் ஆஃப் ஒர்க்கரை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்டிகுலர் டைம் முடிகிறதுக்கு முன்னாடியே பண்ணக்கூடாது. ஆனால் வந்து என்ன அவங்கள ரிட்ரென்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிட்ரென்ச்மெண்ட் அப்படின்னா என்ன, அவங்களுடைய அறிவை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து என்னென்னா ஏதாவது வந்து ரீஸ்கில்லிங் இதுக்காண்டி கொண்டு போகலாம். ஸோ அப்போ நேரத்தில் வந்து அவங்கள ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் கொடுத்துருக்காங்க. தேர் வில் பி அ ரீஸ்கில்லிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபண்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த எம்ப்ளாயை ரீட்ரென்ச் பண்ணுறீங்களோ, ரீட்ரென்ச்னா அவரை வந்து இப்போ சில கம்பெனிலாம் வந்தோன்னா அந்த எம்ப்ளாயிஸை வந்து படிக்கிறதுக்கெலாம் அனுப்புவாங்க, தட் இஸ் கால்ட் ரீட்ரென்ச்சு. அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 15 நாளைக்கு வந்து என்ன சம்பளம் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த ஸ்கில்லிங் ரிலேட்டட் ரீட்ரென்ச் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஸ்கில்லிங் ரிலேட்டடாக வந்து என்னென்னா இது பண்ணுறது, அதில் அவரை வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு 15 நாளைக்குள்ள வந்து என்ன பண்ணணும், சேலரி கொடுக்கணும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45 டேஸில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வேஜஸ் ஃபுல்லாகவே வந்து என்ன அவருக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகேங்களா?
ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இந்தியாவோட எக்கனாமி வந்து 5% ஜூன் குவார்ட்டரில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வேணாம், இதெல்லாம் நீங்களே திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எம்ஜி நரேகா ஸ்கீமை பற்றி பேசுகிறாங்க. இந்த ஸ்கீமை பற்றி நம்ம அதிகமாக ஏற்கனவே பேசியாச்சு. ஓகேங்களா. ஸோ எம்ஜி நரேகாவை பற்றி 100 நாள் வேலை திட்டம் அதை பற்றி டெய்லி வந்து உங்களுக்கு நியூஸில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரைட் டு ஒர்க்கு வந்து இது பண்ணுறது அப்படின்றது தான். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ கண்டிப்பாக ஒருத்தர் வேலை கேட்டதுலேருந்து 15 நாளைக்குள்ளே அவருக்கு வேலை கொடுக்கணும். அவர் அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து அப்படி வேலை கொடுக்கலாட்டி அப்படின்னா அவருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லி கூட ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி வந்து என்ன ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜி நரேகா ஜாபு கொடுத்தாகணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி சோஷியல் ஆடிட் அப்படின்றது எம்ஜி நரேகாவில் ரொம்ப முக்கியமான இது. இதில் யார் வந்து முக்கியமான பிரின்சிபல் அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராம சபா. நீங்கள் ஒருத்தர் வந்து வேலை வேணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கிராம சபாவில் போய்ட்டு உங்கள் நேமை வந்து பதிவு பண்ணணும். அந்த கிராம சபா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அவைலபிள் ஃபார் ஒர்க் அப்படின்றத வந்து அந்த பர்டிகுலர் இதுக்கு சொல்லணும். அவர் வந்து அவைலபிள் ஃபார் ஒர்க்குன்றதுக்கு 15 நாளைக்குள்ளே அவருக்கு வேலை கொடுத்தாகணும். ஓகேங்களா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது கிராம சபையோட வேலையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவைன்னா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி. நெக்ஸ்ட்டு பிரதான் மந்திரி பாரதிய ஜனுஷாதி பரியோஜனா. இதை பற்றி நம்ம நிறையா தடவை பார்த்தாச்சு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் யாரெல்லாம் இதை பற்றி டெய்லி படிச்சுட்டு வரீங்க மந்த்லி இதில் படிச்சுட்டு வரீங்களோ உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரதான் மந்திரி பாரதிய ஜனுஷாதி பரியோஜனா அப்படின்றது ஒரு யோஜனாங்க. இந்த பர்டிகுலர் யோஜனாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அதாவது பேஷண்ட்ஸு இல்லாட்டி மக்களுக்கு என்னென்னா கம்மியான அமௌண்ட்டில் வந்து என்னென்னா அவங்களுக்கு இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் மெடிசின்ஸ் வந்து கிடைக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் இது. ஸோ இந்த பர்டிகுலர் இதுக்கு கீழே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன் ஆயுஷாதி கேந்திரா அப்படின்றத க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பர்டிகுலர் லைக் ஒரு மெடிக்கல் ஷாப். ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஆயுஷாதி கேந்திரா அப்படின்னு சொல்கிறது. இது எந்த இதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்மாசூட்டிக்கல் அந்த மினிஸ்ட்ரிக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிக்கலுங்க இது. ஓகேங்களா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிக்கல் அவங்களுக்கு கீழே தான் வரும். இதில் ஃபார்மா பிஎஸ்யூ பியூரோ ஆஃப் ஃபார்மா பிஎஸ்யூ ஆஃப் இந்தியா இவங்க தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை மெயின்டைன் பண்ணுற இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. ஓகேங்களா. ஸோ இதோட சாலியன் ஃபீச்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மெடிசன் கொடுக்கறது. அதே மாதிரி ஜெனரிக் மெடிசன்ஸை வந்து அதிகமான பீப்புளுக்கு வந்து போய் சேர வைக்கிறது. ஸோ அதுக்கான பயத்தை வந்து தீர்க்கிறது. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனல் பப்ளிசிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது. அதே மாதிரி பிஎஸ்யூஸ் என்ஜிஓஸ் இவங்களெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் சொல்லுவாங்க. சரி. ஜெனரிக் மெடிசன் சொல்கிறோமே அதை பற்றி எங்கேயாவது மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் அந்த ஜெனரிக் மெடிசன்னா வாட் இஸ் ஜெனரிக் மெடிசன் அப்படின்ற ஒரு டெஃபினிஷனே நம்ம கண்ட்ரியில் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜெனரிக் மெடிசன் அப்படின்றது ஒரு பேட்டன்ட் மெடிசனுடைய ஒரு காப்பி வெர்ஷன். ஓகேங்களா. அப்படின்னா பேட்டன்ட் மெடிசனை இப்போ கொரோனாவுக்கு புதுசாக மருந்து கண்டுபிடிக்கிறான்னு யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பேட்டன் கொடுப்பாங்க. அப்படின்னா அந்த மருந்தை யாரெல்லாம் வந்து தயாரிக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இதை கண்டுபிடிச்சவருக்கு அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணும். இதனால் அந்த பர்டிகுலர் மருந்தோட விலை வந்து என்னென்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அந்த ரொம்ப அதிகமாக இருக்கிற இதை வந்து நம்மளை மாதிரி கண்ட்ரியில் இருக்க பீப்புள் வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி அதை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அந்த மாத்திரையை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் இதில் ஜென்ரிக் மெடிசன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஜென்ரிக் மெடிசனில் உங்களுக்கு எதுவுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன தெர் இஸ் நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதாவது அதுக்கான எந்த விதமான டெஃபினிஷனும் இல்லை. ஓகேங்களா. இன்றைக்கி ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்கேன் போல் 50 பேஜ் தான் வந்திருக்கும். அதுக்குள்ளே வந்து 1 hour ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால் 1 hourக்கு மேலே போனால் உங்களால் படிக்க முடியாது. ஸோ இதோட நிப்பாட்டிக்கிறேன். அதுக்கடுத்து இதில் வந்து வேகமாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக சொல்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இன்னொன்று சார்ட்டிங் காமன் மினிமம் ரிலீஃப் ப்ரோக்ராம் இது நமக்கு தேவையில்லை. நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, விட்டுடலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இது இன்றைக்கி வந்து இந்த இது போதும். ஓகேங்களா. ஸோ 50 பேஜ் தான் முடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 150 பேஜ் கிட்ட 100 பேஜ் கிட்ட இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த 50 பேஜ்லேயும் 10 பேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இண்டெக்ஸ்லேயே போயிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இன்னும் பிரச்சனை கிடையாது. நான் அடுத்ததில் வந்து உங்களுக்கு புரிஞ்சால் சந்தோஷம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த வீடியோஸ் வந்து அப்புறம் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன்.